பயிற்சி 8.3 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்க்கலாம். கீழ்காணும் ஏ வெக்டார் பி வெக்டாருக்கு ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னா வர ஆன்சரும் வெக்டார் வடிவத்தில் தான் இருக்கும். ஆனால் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னா வர ஆன்சர் எண்களால் தான் இருக்கும், அது வெக்டார் வடிவத்திலேயே இருக்காது. இதுதான் நம்மளுக்கு தெரிய வேண்டிய ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க, பி வெக்டார் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை அப்படியே எழுதலாம். ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஐ வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார். பி வெக்டார் ஈக்குவல் டு 3i வெக்டார் மைனஸ் 4j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார். இப்போ இதில் ஐக்கு முன்னாடி இருக்க நம்பர், ஜேக்கு முன்னாடி இருக்க நம்பர், கேக்கு முன்னாடி இருக்க நம்பர் மட்டும் நம்ம இங்கே தனித்தனியாக எழுதலாம். ஐக்கு இங்கே முன்னாடி இருக்க நம்பர் 1, ஜேக்கு இங்கே முன்னாடி இருக்க நம்பர் -2, கேக்கு இங்கே முன்னாடி இருக்க நம்பர் 1. அதே மாதிரி பிக்கு முன்னாடி இருக்க நம்பர் 3, ஜேக்கு முன்னாடி -4, கேக்கு முன்னாடி -2. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 2 நம்பரையும் பெருக்கணும். அதே மாதிரி இங்கே இருக்க இந்த 2 நம்பரையும் பெருக்கணும், இங்கே இருக்க இந்த 2 நம்பரையும் பெருக்கணும். பெருக்கி எல்லாத்தையும் கூட்டி போட்டோன்னா முடிஞ்சுது. இப்போது ஓர் 3 -2 இன்ட்டு -4னா +8, 1 இன்ட்டு -2னா -2. இங்கே இருக்க எல்லா நம்பரையும் நம்ம கூட்டி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிடச்சிரும். இப்போ இங்கே என்ன வருது, 3 + 8 -2. இது கூட்டினோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா 8ல் 2 போச்சுன்னா 6, 6 கூட 3 கூட்டினோன்னா 9. அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் 9. இப்போ இங்கே வாங்க, இங்கேயும் அதே மாதிரி பண்ணலாம். ஏ வெக்டார் ஈக்குவல் டு 2i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் மைனஸ் கே வெக்டார். பி வெக்டார் ஈக்குவல் டு 6i வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார். இப்போ ஐக்கு முன்னாடி இருக்கிறது, ஜேக்கு முன்னாடி இருக்கிறது, கேக்கு முன்னாடி இருக்கிறது தனித்தனியாக எழுதுவோம். 2 2 -1. இங்கே அதே மாதிரி 6 -3 2. இதை 2ஐயும் பெருக்கணும்னா 12 கிடைக்கும். இது 2ஐயும் பெருக்கணும்னா -6 கிடைக்கும். இது 2ஐயும் பெருக்கணும்னா -2 கிடைக்கும். 12ல் 6 போச்சுன்னா 6, 6 கூட 2 போச்சுன்னா 4. அப்போது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 12 -6 -2 ஈக்குவல் டு 4 கிடைக்கும். அடுத்தது, கீழ்காணும் வெக்டார்கள் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஆகியவை செங்குத்து எனில் லாம்டாவின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது லாம்டா எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் செங்குத்து வெக்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ வெக்டார் ஒரு டைரக்ஷனில் போகும், பி வெக்டார் ஒரு டைரக்ஷனில் போகும். ஆனால் செங்குத்து வெக்டார்கள்னு சொன்னாங்க அப்படின்னா ஏ வெக்டார் இப்போ இந்த டைரக்ஷனில் போச்சுன்னா பி வெக்டார் இந்த டைரக்ஷனில் போகும் அப்படின்னு அர்த்தம். அதாவது 90 டிகிரி இதில் செங்கோணம் வடிவில் அந்த லைன் பெர்பெண்டிகுலராக செங்குத்தாக போகும் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி போகிற வெக்டார் எப்போவுமே எப்படி இருக்கும்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அந்த ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் செங்குத்து வடிவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 0னா அது செங்குத்து, அதாவது ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் செங்குத்து வடிவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம கொஸ்டின் ரீட் பண்ணலாம். கீழ்காணும் வெக்டார்கள் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஆகியவை செங்குத்து எனில், அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, செங்குத்து, ஆகியவை செங்குத்துன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் செங்குத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனில் லாம்டாவின் மதிப்பை காண்க. இது செங்குத்து அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இங்கே 0 அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏ வெக்டார் தெரியும், பி வெக்டார் தெரியும், அதை எடுத்து எழுதலாமா? ஏ வெக்டார் பி வெக்டார் ஈக்குவல் டு 2i வெக்டார் ப்ளஸ் லாம்டா ஜே வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார். பி வெக்டார் ஈக்குவல் டு ஐ வெக்டார் மைனஸ் 2j வெக்டார்
ப்ளஸ் 3 கே வெக்டார். இப்போ என்ன பண்ணணும், ஐக்கு முன்னாடி ஜேக்கு முன்னாடி கேக்கு முன்னாடி இருக்கிறத தனியாக எழுதிக்கலாம். 2 லாம்டா 1 பி வெக்டாருக்கு 1 மைனஸ் 2 3. இப்போ ஏ டாட் பி வெக்டார் என்னன்னு பார்ப்போம். என்ன O2 2 மைனஸ் 2 இன்டூ லாம்டா மைனஸ் 2 லாம்டா 1 இன்டூ 3 3. அப்போ இது கூட்டினோன்னா என்ன வரும், 2 மைனஸ் 2 லாம்டா ப்ளஸ் 3. அப்போது 2 கூட்டல் 3 5 5 மைனஸ் 2 லாம்டா கிடச்சிருக்கு. என்னது, ஏ டாட் பி வெக்டார். நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ வெக்டார் பி வெக்டாரும் செங்குத்து வெக்டார்னு சொல்லிட்டாங்க. செங்குத்து வெக்டார்னா என்ன அர்த்தம், ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் 0 அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஆன்சர் நம்ம ஈக்குவல் டு 0ன்னு போடலாமா, ஏன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது 5 மைனஸ் 2 லாம்டா ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே ப்ளஸ் 5 இருக்கிறது அங்கே போச்சுன்னா மைனஸ் 5 ஆகும். அப்போது மைனஸ் 5 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும். லாம்டா ஈக்குவல் டு 5/2. அவ்வளோதான். அடுத்தது அதுலேயே இன்னொரு சம். அதே மாதிரி ஏ வெக்டார் ஈக்குவல் டு 2 ஐ வெக்டார் ப்ளஸ் 4 ஜே வெக்டார் மைனஸ் கே வெக்டார். பி வெக்டார் ஈக்குவல் டு 3 ஐ வெக்டார் மைனஸ் 2 ஜே வெக்டார் ப்ளஸ் லாம்டா கே வெக்டார். ஏக்கு முன்னாடி இருக்கிறதுல எழுதுங்க, 2 4 மைனஸ் 1. பிக்கு 3 மைனஸ் 2 லாம்டா. இப்போ இதை பெருக்கணும்னா என்ன வரும், 3 6 4 8. இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் 8. இங்கே மைனஸ் 1 இன்டூ லாம்டா மைனஸ் லாம்டா. அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் என்னன்னா 6 மைனஸ் 8 மைனஸ் லாம்டா. அப்போ 8ல் 6 போச்சுன்னா 2, பெரிய நம்பர் மைனஸ் சைன்கிறனால மைனஸ் 2 மைனஸ் லாம்டா அப்படின்னு வரும். ஆனால் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா செங்குத்து வெக்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். இப்போ எனக்கு ஏ டாட் பி வெக்டார் கண்டுபிடிச்சிருக்கேன். மைனஸ் 2 மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் லாம்டா மைனஸ் 2 அங்கே போச்சுன்னா ப்ளஸ் 2 ஆகும். அப்போ மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 2, லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் 2. அடுத்த சம், ஏ வெக்டார் மற்றும் பி வெக்டார் ஆகிய வெக்டார்களுக்கு மாடுலஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 10, மாடுலஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 15 மற்றும் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 75√2 எனில் ஏ வெக்டார் மற்றும் பி வெக்டாருக்கு இடைப்பட்ட கோணத்தை காண்க. கோணம் அப்படின்னா என்ன அர்த்தம், தீட்டா அப்படின்னு அர்த்தம். வெக்டாரில் நம்ம கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அதிகமாக என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா cos theta equal to a vector dot b vector by modulus of a vector modulus of b vector. இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது வெக்டாரில் கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க இங்கே, a vector b vector, அதான் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 75√2 கொடுத்துருக்காங்க. அடுத்தது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க 10, மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் கொடுத்துருக்காங்க 15. அப்போ இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, கோணம் கேட்குறாங்க. இந்த காஸ் தீட்டா கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாமா, ஏன்னா மிச்சம் இருக்க எல்லாமே அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு எனக்கு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 75√2ன்னு சொல்லியிருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் 10, மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் 15. இப்போ இதை நம்ம 15ஆல் வகுத்தோம் அப்படின்னா ஓர் 15 15, ஐ 15 75ன்னு கிடைக்கும். இது ஓரஞ்சு 5, ஈரஞ்சு 10 அப்படின்னு கிடைக்கும். இப்போ மேலே இருக்கிறது √2, கீழே இருக்கிறது 2. அந்த 2 √2 இன்ட்டு √2ன்னு எழுதலாமா, அதாவது 2 நான் √2 இன்ட்டு √2ன்னு எழுதுனா என்னாகும், √2 அது
√2 × 2 அப்படின்னு ஆகும். அதுக்கப்புறம் √2 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும், 2 வந்துடும். அதனால இப்போ 3 இருந்தாலும் அது √3 × √3ன்னு எழுதிக்கலாம். அதாவது ரூட்குள்ளே ஒரே நம்பர் நம்ம 2 தடவை பெருக்கினாலும் அதே நம்பர் நம்மளுக்கு ரூட் இல்லாமல் கிடைக்கும். இப்போ எனக்கு √2 நான் கேன்சல் பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? cos θ = 1/√2 அப்படின்னு கிடைக்கும். cos θல நம்மளுக்கு 1/√2 எந்த இடத்துல வரும்? 45ல் cos 45ல் 1/√2 வரும். அப்போ நான் இதை எப்படி எழுதலாம்? cos θ = cos 45 டிகிரி அப்படின்னு போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா cos π/4, ஏன்னா cos π/4ம் 45 தான். 180/4ன்னு போட்டாலும் உங்களுக்கு 45 தான் வரும். இது நான் பை ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன், இது நான் நம்பர் ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ எனக்கு டீட்டா கோணம் எவ்வளோ? காசும் கேன்சல் ஆயிரும், 45 டிகிரி. அப்படி இல்லைன்னா π/4 அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். கீழ்காணும் வெக்டார்களுக்கு இடைப்பட்ட கோணத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2 வெக்டார், இதை ஒன்று ஏ வெக்டார்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று பி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன கேட்டாங்கன்னா இடைப்பட்ட ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் இடைப்பட்ட கோணம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நம்ம கோணம் கண்டுபிடிக்கிறதுனாலே டீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு காமனாக என்ன ஃபார்முலா? cos θ = a vector dot b vector by modulus of a vector modulus of b vector. இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்ம ஒரு வெக்டாரை a வெக்டார்னும் இன்னொரு வெக்டாரை b வெக்டார்னும் எடுத்துக்கலாம். அப்போ எடுத்துட்டா a வெக்டார் = நான் ஃபஸ்ட்டு வெக்டாரை a வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் மைனஸ் 6k வெக்டார். b வெக்டார் = 6i வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார். இதை நான் தனித்தனியாக எழுதுவேன். இது என்ன வரும்? 2 3 மைனஸ் 6, இங்கே 6 மைனஸ் 3 2. இதை ரெண்டையும் பெருக்கணும்னா 6 2 12 3 9, இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் 9, 6 12, இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் 12. இப்போ பாருங்கள், ப்ளஸ் 12 மைனஸ் 12 என்ன ஆயிரும்? கூட்டும் போது கேன்சல் ஆயிரும். ஸோ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் = 12 மைனஸ் 9 ப்ளஸ் 12, சாரி மைனஸ் 12, ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் 12 ப்ளஸ் 12 கேன்சல் ஆயிரும். அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் எனக்கு மைனஸ் 9ன்னு கிடச்சிருக்கு. அடுத்தது மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூட் போட்டு ஐக்கு முன்னாடி இருக்க நம்பரை ஸ்கொயர்லையும் இது ஜேக்கு முன்னாடி இருக்க நம்பர் ஸ்கொயர்லையும் கேக்கு முன்னாடி இருக்க நம்பரை ஸ்கொயர்லையும் யூஸ் பண்ணணும். அதாவது இப்போ காமன் ஃபார்மேட் xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார் அப்படின்னு இருக்குன்னா நம்ம √x² ப்ளஸ் y² ப்ளஸ் z² எழுதுவோம். அதாவது i வெக்டாருக்கு இருக்க முன்னாடி இருக்க நம்பரை ஸ்கொயர்லையும் j வெக்டாருக்கு முன்னாடி இருக்க நம்பர் ஸ்கொயர்லையும் கேக்கு முன்னாடி இருக்க நம்பர் ஸ்கொயர்லையும் போடுவோம் ஹோல் ரூட்டில். அப்படி போட்டு தான் நம்ம மாடுலஸ் கண்டுபிடிப்போம். இப்போ இதுக்கும் நம்ம அப்படி தான் மாடுலஸ் கண்டுபிடிப்போம். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் = ஃபஸ்ட்டு ஐக்கு முன்னாடி இருக்கிறது 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஜேக்கு முன்னாடி 3 ஸ்கொயர் ப்ளஸ் கேக்கு முன்னாடி மைனஸ் 6 ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? √2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9 மைனஸ் 6 × -6ன்னு போட்டால் அந்த நம்பர் ப்ளஸ் 6 ஆயிரும். அதாவது -6 × -6ன்னு போட்டிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 6 × 6 36 ஆயிரும். அப்போது ப்ளஸ் 36. இதை கூட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு 36 கூட்டல் 4 40, 40 கூட்டல் 9 49 கிடைக்கும். அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் என்ன இருக்குது? 6i வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார். அதுக்கு நம்ம மாடுலஸ் எடுத்தோன்னா √6² ப்ளஸ் மைனஸ் 3² ப்ளஸ் 2² அப்படின்னு வரும். அப்போ 6² 36 கூட்டல் 3 × 3 9 கூட்டல் 4.
இது போட்டோன்னா நம்மளுக்கு ரூட் ஆஃப் 36 கூட்டல் 4 40, 40 கூட்டல் 9 49 கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிடச்சிருச்சு. மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டாரும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம கோணம் கண்டுபிடிக்கலாம். காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் எவ்வளோ -9 பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ரெண்டையும் எழுதணும். ரூட் ஆஃப் 49 இன்ட்டு ரூட் ஆஃப் 49. அப்போ மேலே -9 போட்டு ஒரே நம்பர் 2 தடவை ரூட்டில் வந்தால் அது ஸ்கொயர் ஆகி கேன்சல் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அப்போமே சொன்ன மாதிரி தான். இப்போ ரூட் 49 ரூட் 49 இன்ட்டு அந்த ஒரே ரூட்குள்ளே 2 49ம் எழுதலாம். அப்போ என்ன ஆகும்? ரூட் 49 ஸ்கொயர் ஆயிரும். ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி வெறும் 49 தான் வரும். அப்போது 49 இதுதான் காஸ் தீட்டா. இப்போ எனக்கு கோணம் மட்டும் வேணும்னா தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -9 பை 49 அப்படின்னு வரும். அடுத்தது ஐ வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் மற்றும் ஜே வெக்டார் மைனஸ் கே வெக்டார். இதுவும் அதே போல் ஃபஸ்ட்டு இருக்கிறத ஏ வெக்டார்னு எடுத்துக்கலாம். ஐ வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார். அடுத்தது பி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜே வெக்டார் மைனஸ் கே வெக்டார். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்பர்ஸை தனியாக எடுத்து எழுதுவோம். இப்போ ஐக்கு முன்னாடி 1 இருக்குது, ஜேக்கு முன்னாடி -1 இருக்குது, கே இல்லாத ஒன்றை எழுதும்போது அதை 0 அப்படின்னு எழுதணும். 1ன்னு எழுதக்கூடாது. இல்லாத ஒன்றை எழுதுகிறப்ப 0 அப்படின்னு எழுதணும். இப்போ இங்கே ஐ இல்லை, அப்போது 0. ஜே 1, கே -1. இப்போ 1ஐயும் 0ஐயும் பெருக்கணும்னா 0 வரும். -1ஐயும் 1ஐயும் பெருக்கணும்னா -1 வரும். 0 கூட -1 பெருக்கினாலும் 0 தான் வரும். அப்போ ஆன்சர் என்னன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் -1. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டாருக்கு என்ன பண்ணுவோம்? ஐக்கு முன்னாடி இருக்க நம்பர் ஸ்கொயர், இங்கே 1 தான் இருக்குது, 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஜேக்கு முன்னாடி -1 -1 ஸ்கொயர் ப்ளஸ் கே இல்லை 0 ஸ்கொயர். அப்போ என்ன ஆகும்? 1 ஸ்கொயர் 1 தான், -1 ஸ்கொயரும் 1 தான். ஏன்னா -1 இன்ட்டு -1 அது +1 ஆயிரும். அப்போது ரூட் 2 அப்படின்னு வரும். 1 + 1 2. அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் பி இதை எடுத்தோன்னா ஐக்கு முன்னாடி ஐ எதுவுமே இல்லை, ஸோ அது 0 ஸ்கொயர் அப்படின்னு போடுறோம். ப்ளஸ் ஜேக்கு முன்னாடி 1 இருக்குது, 1 ஸ்கொயர் ப்ளஸ் கேக்கு முன்னாடி -1 இருக்குது, 1 ஸ்கொயர். அப்போது ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் 1 தான், -1 ஸ்கொயரும் 1 தான். அப்போ ரூட் 2ன்னு வரும். இப்போ நம்ம காஸ் தீட்டா ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் எவ்வளோ? -1 பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார். அப்போது ரூட் 2 இன்ட்டு ரூட் 2. ஒரே நம்பர் 2 தடவை ரூட்டில் வந்தால் அது ரூட்டும் அந்த இதுவும் கேன்சல் ஆயிரும், ஸ்கொயரும். ஸோ அதனால் அந்த நம்பர் அப்படியே தான் வரும். -1/2 இது காஸ் தீட்டா. இப்போது காஸ் தீட்டா எந்த இடத்துல -1/2 அப்படின்னு வரும்னு பார்த்தீங்கன்னா, காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் 60 டிகிரியில் காஸ் தீட்டா -1/2 இருக்கும். பை ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னா காஸ் π/3 அப்படின்னு போடலாம். இப்போ காசும் கேன்சல் ஆயிரும். தீட்டா ஈக்குவல் டு ஒன்றா 60 டிகிரி, அப்படி இல்லைன்னா அதை π/3 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த சம், ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் என்னும் 3 வெக்டார்களுக்கு ஏ வெக்டார் ப்ளஸ் 2b வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 3, மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஈக்குவல் டு 4, மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் ஈக்குவல் டு 7 எனில் ஏ வெக்டார் மற்றும் பி வெக்டாருக்கு இடைப்பட்ட கோணம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினில் அவங்க ஏ வெக்டாரோ பி வெக்டாரோ சி வெக்டாரோ கொடுக்கல. இதில் இருக்க எந்த வெக்டாரும் கொடுக்கல, ஆனால் சில இன்ஃபர்மேஷன் மட்டும் தந்திருக்காங்க. 3 வெக்டார்களுக்கும் ஏ வெக்டார்
ப்ளஸ் 2b வெக்டார் ப்ளஸ் c வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார், மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் 3, மாடுலஸ் ஆஃப் b வெக்டார் 4, மாடுலஸ் ஆஃப் c வெக்டார் 7 அப்படின்னு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் மட்டும் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் ஆங்கிள் கோணம் தீட்டா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதை தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க இந்த வெக்டாரை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஏ வெக்டார் ப்ளஸ் 2b வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார் அப்படின்னு போட்டாச்சு. இப்போ எனக்கு தேவையானது ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் தான். ஏன்னா இதுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் தீட்டா தான் அவங்க என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சி வெக்டாரை நான் அந்த சைடு கொண்டு போய்க்கிறேன். ஏ வெக்டார் ப்ளஸ் 2b வெக்டார் ஈக்குவல் டு இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ இந்த சைடு போனால் என்ன ஆகும்? மைனஸ் சி வெக்டார். இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணுறேன்னா மாடுலஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸ்கொயர் பண்ணுறதா இருந்தாலுமே நம்ம மாடுலஸ் எடுத்து தான் பண்ணுவோம். அதை காமன் ஸ்கொயர்னு சொல்லலாம், இல்லை மாடுலஸோட ஸ்கொயர் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் இதுக்கு ஸ்கொயர் எடுக்கிறேன். ரெண்டு சைடுமே நான் ஸ்கொயர் எடுக்கிறேன். இப்போ இது எடுத்தோன்னா எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தால் அதை நம்ம எப்படி எழுதுவோம்? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தானே எழுதுவோம். வெறுமனையாக இருந்து ஸ்கொயர்னு இருந்தால் அது மாடுலஸ் ஸ்கொயர் அப்படின்னு தான் நம்ம போடணும் வெக்டார் ரூல்ஸ் படி. அதே இந்த மாதிரி பெருக்கல்ல இருந்தால் அது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னு ஃபார்மேட்டில் போடணும். அதாவது பெருக்கல்ங்கிறது இப்போ நான் சொல்கிற இது நம்ம நார்மலாக எழுதுகிற மெத்தட். ஆனால் நம்ம அது வெக்டார் மெத்தடில் போடும்போது பெருக்கலாக இருந்தால் அது நம்ம டாட்டில் யூஸ் பண்ணுவோம். நார்மல் ஸ்கொயராக இருந்தால் அது மாடுலஸ் ஸ்கொயர் வெக்டார் அப்படின்னு போடுவோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இதை நம்ம வெக்டார் ஃபார்மேட்லேயே எழுதலாம் வாங்க. அப்போது மாடுலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் 2 மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் இது பி ஸ்கொயர். பிங்கிறது என்ன? 2b இங்கே இருக்கிறது. அப்போது 4 மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர். எதுக்கு இங்கே 4 போட்டிருக்குன்னா 2 ஸ்கொயர். ஏன்னா ஹோலாக இதை தான் நான் ஸ்கொயர் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2 பி வெக்டாரை தான் நான் ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா இங்கே பிங்கிற இடத்துல 2 பி வெக்டார்னு இருக்குது. அப்போ 2 ஸ்கொயர் 4 பி வெக்டாரை பி வெக்டார் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்கேன். ப்ளஸ் 2 இன்டூ இங்கே பெருக்கலாக இருக்குது, ஆனால் நம்ம வெக்டாரில் எழுதும்போது டாட்டில் எழுதுவோம். அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அப்படின்னு வரும். இதை நம்ம அப்படியே இங்கே எழுதலாமா? அப்போ என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்டூ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் ஸ்கொயர். இப்போ எனக்கு மாடுலஸ் ஆஃப் ஏ என்னன்னு தெரியும்? மாடுலஸ் ஆஃப் ஏ 3ன்னு தெரியும். அப்போது 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்டூ மாடுலஸ் ஆஃப் பி 4ன்னு தெரியும். ஸோ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் எனக்கு கொடுக்கல, அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் சி. மாடுலஸ்னு போட்டாலே ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் வர ஆன்சர் ப்ளஸில் தான் இருக்கும், மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ மாடுலஸ் சி ஸ்கொயர் என்னன்னா 7. அப்போ 7 ஸ்கொயர். இப்போ 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 4 ஸ்கொயர் 16. 16 இன்டூ 4 24 6 64 ப்ளஸ் 2 இன்டூ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 7 ஸ்கொயர் 49. இப்போ இது ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 73 ப்ளஸ் 2 இன்டூ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 49. இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது அங்கே போச்சுன்னா மைனஸ் ஆயிரும். அப்போ என்ன ஆகும்? 2 இன்டூ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 49 மைனஸ் 73. அப்போ இதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 73ல் 49 போச்சு அப்படின்னா 4 2 இது 6. அப்போ 24ன்னு கிடைக்கும். பெரிய நம்பர் மைனஸில் இருக்கனால நம்ம மைனஸ் சைன் தான் போடுவோம். அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 24. இங்கே பெருக்கல்ல இருக்கிறது இந்த சைடு போச்சுன்னா வகுத்தல்
ஆயிரும். இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா a வெக்டார் டாட் b வெக்டார் ஈக்குவல் டு -24/2ன்னு கிடைச்சிருக்கு. ஆனால் எனக்கு கேட்டிருக்க கொஸ்டின் என்னன்னா கோணம் தான் கேட்டிருக்காங்க. கோணத்துக்கு என்ன ஃபார்முலா? cos theta equal to a vector dot b vector by modulus of a vector modulus of b vector. இப்போ என்கிட்ட இருக்கிறதுனா a vector dot b vector மட்டும் எனக்கு என்னன்னு தெரியும். அப்போது இதை இங்கே வச்சுட்டு இங்கே இருக்கிறது இங்கே கொண்டு போனால் என்ன ஆகும்? இங்கே வகுத்தலில் இருக்கிறது இங்கே போச்சுன்னா பெருக்கல் ஆகும். அப்போது modulus of a vector modulus of b vector cos theta ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா இங்கே இது இருக்குது, இங்கே இருக்கிறது தான் நான் இங்கே சைடு கொண்டு போகிறேன். அப்போது ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆனால் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே நம்ம ஃபார்முலாவில் கரெக்டாக போட்டுட்டோம். ஆனால் பிங்கிறது 2b வெக்டார். ஆனால் நம்ம இங்கே வெறும் b அப்படின்னு தான் போட்டிருக்கோம். இந்த இடத்துல நான் 2b வெக்டாரை விட்டுட்டேன். அப்போ இங்கே 2வை 2 கூட நம்ம பெருக்கணும் அப்படின்னா 4 கிடைக்கும். அப்போது இங்கே நம்ம அதை 4 அப்படின்னு போட்டிருக்கணும். அது ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும்தான். இன்டூ திருப்பி இங்கே ஒரு 2 வந்திருக்கும். காரணம் என்னென்னா இங்கே 2b வெக்டார், அந்த 2வை நம்ம இடையில மறந்துட்டோம், விட்டுட்டோம், அதை போட்டுக்கணும். அடுத்தது இது திருப்பி பண்ணோம் அப்படின்னா 6 வரும். அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 6. ஆனால் நம்ம ஏ வெக்டார் டாட் பி வெக்டாருக்கு இங்கே ஃபார்முலா இருக்குது, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 6 அப்படின்னு இருக்கு. ஏ வெக்டார் பி மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் நம்மளுக்கு தெரியும் 3 4ன்னு. முன்னாங்கு அதாவது 3 × 4 காஸ் தீட்டா ஈக்குவல் டு 6. முன்னாங்கு 12 12 காஸ் தீட்டா ஈக்குவல் டு 6. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 6/12 அப்படின்னு வரும். அப்போது ஓரார் 6 ஈராறு 12 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதையும் நம்ம மறந்துட்டோம். அந்த மைனஸை அப்படியே போட்டுக்கோங்க. அப்போது -1/2 அப்படின்னு வருது. அதாவது காஸ் -1/2 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இங்கே காஸ் தீட்டா இருக்குது, இங்கே காஸ் -1/2 இருக்குது. காஸ் எந்த இடத்துல 1/2 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் π/3, அதாவது 60 டிகிரியில் காஸ் வந்து 1/2. இங்கே மைனஸ் இருக்கனால அந்த மைனஸை நான் அப்படியே போட்டேன். இங்கே மைனஸ் காஸ் தீட்டான்னு இருக்கு. மைனஸ் காஸ் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ் π மைனஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். அதாவது காஸ் π மைனஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். அப்படி எழுதினோன்னா அதையும் நம்ம மைனஸ் காஸ் தீட்டான்னு தான் சொல்லுவோம். ஸோ மைனஸ் காஸ் தீட்டாவை காஸ் π மைனஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். அப்போ இங்கே இருக்க இந்த மைனஸ் காஸ் π/3 காஸ் π மைனஸ் π/3 அப்படின்னு எழுதலாம். இப்போது π மைனஸ் π/3, அதான் π மைனஸ் π/3 இருக்குன்னா இப்போ நான் 3 காமனாக எடுத்தேன்னா 3π மைனஸ் π/3 அப்படின்னு வரும். இது 3π மைனஸ் πனா 2π 2π/3 இருக்கும். அப்போ இங்கே நான் காஸ் 2π/3 அப்படின்னு போடலாம். ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் 2π/3னா தீட்டா ஈக்குவல் டு 2π/3. இதுதான் ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் உள்ள கோணம். ஓகேங்களா? இடையில ஒரு சின்ன சின்ன கன்ஃபியூஷன் ஆகிருக்கும், கொஞ்சம் பொறுமையாக போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அடுத்தது ஏ வெக்டார் ஈக்குவல் டு 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 6k வெக்டார், பி வெக்டார் ஈக்குவல் டு 6i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் மைனஸ் 3k வெக்டார், சி வெக்டார் ஈக்குவல் டு 3i வெக்டார் மைனஸ் 6j வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார் ஆகியவை ஒன்றுக்கு ஒன்று செங்குத்து என நிறுவுக. நிறுவுகனா என்ன அர்த்தம்? ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். செங்குத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு லைனுக்கு அது 90 டிகிரி பெர்பெண்டிகுலர் செங்குத்தா இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஏ வெக்டார் இப்படி இருந்தால் பி வெக்டார் இப்படி இருக்குன்னு அர்த்தம். இல்லை பி வெக்டார் இப்படி இருந்தால் சி வெக்டார் இப்படி இருக்குன்னு அர்த்தம். இல்லை சி வெக்டார் இப்படி இருந்தால் ஏ வெக்டார் இப்படி இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க.
புரியுதுங்களா? ஏ வெக்டார் கொடுத்துட்டாங்க, பி வெக்டார் கொடுத்துட்டாங்க, சி வெக்டார் கொடுத்துட்டாங்க. ஆகியவை ஒன்றுக்கொன்று செங்குத்து, ஒன்றுக்கு ஒன்று செங்குத்து. அப்போ நம்ம என்ன பண்ணால் ஏ வெக்டார் பிக்கு செங்குத்துன்னு ப்ரூவ் பண்ணணும். ஒன்றுக்கு ஒன்றுங்கிறனால எல்லாத்தையுமே பி வெக்டார் சி வெக்டாருக்கு செங்குத்துன்னு ப்ரூவ் பண்ணணும். ஏ வெக்டார் சி வெக்டாருக்கு ப்ரூஃப் பண்ணும். அதான் ஏ வந்து பி கூடயும் சி கூடயும், அதே மாதிரி பி ஏ கூடயும் சி கூடயும், அதே மாதிரி சி பி கூடயும் ஏ கூடயும், இப்படி ஒன்றுக்கொன்று செங்குத்து அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு வெக்டார், ரெண்டு வெக்டார் செங்குத்து அப்படிங்கிறத நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணுவோம்? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 0வா இருந்தது அப்படின்னா அது வந்து செங்குத்தா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் எடுத்துக்கிறேன். ஏ வெக்டார் என்ன? 2 ஐ வெக்டார் பிளஸ் 3 ஜே வெக்டார் பிளஸ் 6 கே வெக்டார். பி வெக்டார் என்ன? 6 ஐ வெக்டார் பிளஸ் 2 ஜே வெக்டார் மைனஸ் 3 கே வெக்டார். இதை தனியாக எடுத்து எழுதணும்னா என்ன வரும்? 2 3 6, அடுத்ததுக்கு 6 2 மைனஸ் 3 பெருக்கணும்னா 6 2 12, 3 2 6, 6 3 மைனஸ் 18. அப்போ இங்கே ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு இதை எல்லாத்தையுமே அப்படியே நம்ம கூட்டணும். கரெக்டா? அப்போ 12 கூட்டல் 6 மைனஸ் 18, 12 கூட்டல் 6 18, 18 மைனஸ் 18 0. அப்போ இங்கே வந்து ஏ வெக்டார் பி வெக்டாருக்கு செங்குத்தா இருக்குன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. அடுத்தது பி வெக்டார் டாட் சி வெக்டார் பார்க்குறோம். பி வெக்டார் என்ன? 6 ஐ வெக்டார் ப்ளஸ் 2 ஜே வெக்டார் மைனஸ் 3 கே வெக்டார். சி வெக்டார் என்ன? 3 ஐ வெக்டார் மைனஸ் 6 ஜே வெக்டார் ப்ளஸ் 2 கே வெக்டார். இது தனியாக எழுதணும்னா 6 2 மைனஸ் 3, 3 மைனஸ் 6 2 பெருக்கணும் அப்படின்னா 6 3 18, 6 2 12, இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் 12, 3 2 6 மைனஸ் இருக்கனால மைனஸ் 6. இப்போது பி வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு 18 மைனஸ் 12 மைனஸ் 6, மைனஸ் 6 மைனஸ் 12 சேம் சைனாக இருக்கனால கூட்டி அதே சைன் தான் போடுவோம். அப்போது மைனஸ் 18 இங்கே ப்ளஸ் 18 0. அப்போது பி வெக்டாரும் சி வெக்டாருக்கு செங்குத்தாக தான் இருக்குது. அடுத்தது நம்ம ஏ வெக்டாரையும் சி வெக்டாரையும் பார்க்கணும். ஏ வெக்டார் வந்து என்னன்னு தெரியும்? 2 ஐ வெக்டார் ப்ளஸ் 3 ஜே வெக்டார் ப்ளஸ் 6 கே வெக்டார். சி வெக்டார் 3 ஐ வெக்டார் மைனஸ் 6 ஜே வெக்டார் ப்ளஸ் 2 கே வெக்டார். இது தனியாக எழுதணும் அப்படின்னா 2 3 6, 3 மைனஸ் 6 2 கூட்டணும் அப்படின்னா ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு 3 2 6, 6 3 18, இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் 6 2 12. அப்போது 6 மைனஸ் 18 ப்ளஸ் 12 கூட்டினோன்னா 12 கூட்டல் 6 18, மைனஸ் 18 போது 0. அப்போ ஏ வெக்டாரும் சி வெக்டாருக்கு செங்குத்தாக தான் இருக்குது. அப்போது நம்ம இதை நிரூபிக்க சொன்னாங்க. எல்லாமே ஒன்றுக்கொன்று செங்குத்தாக தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 7வது கொஸ்டின் பாருங்கள். ஐ வெக்டார் மைனஸ் ஐ வெக்டார் மைனஸ் 2 ஜே வெக்டார் மைனஸ் 6 கே வெக்டார், 2 ஐ வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார் மற்றும் மைனஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் 3 ஜே வெக்டார் ப்ளஸ் 5 கே வெக்டார் ஆகியவை வெக்டார்கள் ஒரு செங்கோண முக்கோணம் அமைக்கும் என காட்டு அப்படிங்க. செங்கோண முக்கோணம்னா என்னமா அர்த்தம்? அதாவது அங்கே வந்து ஒரு இது வந்து 90 டிகிரியில் இருக்கும். இதை தான் நம்ம செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது ஒரு சைடு கோணம் வந்து 90 டிகிரியில் இருக்கும், செங்குத்தாக இருக்கும் ஒரு லைனு. இதை தான் நம்ம செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்னன்னா இது வந்து என காட்டுக, இதையும் ப்ரூஃப் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மூணுமே வந்து 3 வெக்டாரும் ஒரு ட்ரையாங்கிளை அமைக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண காமிக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மேபி இதை ஏ வெக்டார்னு எடுத்துக்கலாம், இதை பி வெக்டார்னு எடுத்துக்கோங்க, இதை சி வெக்டார்னு எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒன்று இதை
இதை ரெண்டையும் கூட்டினோன்னா இப்போ வந்து பித்தகாரஸ் தியரம் என்ன சொல்லியிருக்காங்க, பித்தகோரஸில் இதோடைய ஸ்கொயரையும் கூட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு இதோட ஸ்கொயர் கிடைக்கும். கரெக்டுங்களா? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ், அதாவது காமனாக நான் சொல்லும்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி, இங்கே சி ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை நான் பி ஸ்கொயர்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி தான் இருக்கும். ரெண்டு சைடோடைய ஸ்கொயரை கூட்டினோன்னா மூணாவது சைடோட ஸ்கொயர் கிடைக்கும். அப்போது அதை நான் வந்து வெக்டார் ஃபார்மில் சொல்லும் போது தனியாக அது ஸ்கொயர்னு சொல்ல முடியாது, மாடுலஸில் தான் சொல்ல முடியும். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப், இங்கே சீன் வச்சுக்கோங்க, நான் இங்கே சீன் எடுத்திருக்கனால தான் நான் சி எழுதுகிறேன். மற்றபடி நீங்கள் பி எடுத்தீங்கன்னா பி எழுதுங்க, இல்லை எது எடுத்திருக்கீங்களோ அதை எழுதுங்க. ஓகேங்களா? அடுத்தது இங்கே மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர், அவ்வளோதான். அதாவது ரெண்டு சைடோட ஸ்கொயரை பித்தகாரஸ் தியரம் படி ரெண்டு சைடோட ஸ்கொயரை கூட்டினோன்னா மூணாவது சைடோட ஸ்கொயர் நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நான் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கண்டுபிடிக்க போகிறேன். மாடுலஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், அதை அப்படியே ரூட்டில் ஒவ்வொரு இதோடைய கோஎஃபிஷியன்ட், அதாவது ஐயோடைய நம்பர், ஜேயோட நம்பர், கேயோட நம்பரை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். இங்கே ஐயோட நம்பர் -1. நான் இதை ஏ வெக்டார்னும் இதை பி வெக்டார்னும் இதை சி வெக்டார்னும் எடுத்துக்கிறேன். இப்போ ஏ வெக்டார் -1 ஸ்கொயர் ப்ளஸ் பி ஜேயோடது -2 ஸ்கொயர் ப்ளஸ் கேயோடது -6 ஸ்கொயர். இது பண்ணோம் அப்படின்னா 1 ஸ்கொயர் -1 ஸ்கொயர் 1 தான் வரும், ப்ளஸ் 2 ஸ்கொயர் வந்து 4 வரும், மைனஸாக இருந்தாலும் +4 தான் வரும், ப்ளஸ் -6 ஸ்கொயர்னால் ப்ளஸ் 36 வரும். பண்ணோம் அப்படின்னா 41 √41 வரும். அடுத்தது மாடுலஸ் ஆஃப் பி மாடுலஸ் ஆஃப் பி எடுக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் பி என்னது, இங்கே பி வெக்டாரை நம்ம மாடுலஸ் பண்ணணும். அப்போ ஐக்கு முன்னாடி 2, அப்போது 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஜேக்கு முன்னாடி -1 இருக்குது, -1 ஸ்கொயர் ப்ளஸ் கேக்கு முன்னாடி 1 இருக்குது, அதை 1 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 கூட்டினோம் அப்படின்னா √6 அப்படின்னு வரும். ஏன்னா 4 + 1 5, 5 + 1 6. அடுத்தது மாடுலஸ் வந்து வெக்டார் சிக்கு எடுக்கிறேன். சிக்கு எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்னு பாருங்கள், ஐக்கு முன்னாடி -1, ஜேக்கு முன்னாடி 3, கேக்கு முன்னாடி 5. அப்போது -1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா -1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 5 ஸ்கொயர் 25. இது எல்லாத்தையும் கூட்டினோன்னா என்ன வரும், 9 + 1 10, 10 + 25 35. அப்போ √35 அப்படின்னு கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து என்னென்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு √41, மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஈக்குவல் டு √6, மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் ஈக்குவல் டு √35. இப்போ இந்த இடத்துல எப்போவுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த நம்பர் வந்து பெரிய நம்பரோ அதை வந்து நீங்கள் இந்த கர்ணம் சைடை கன்சிடர் பண்ணிக்கோங்க. எந்த நம்பர் பெரிய நம்பரோ அதை வந்து கர்ணம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிறதுலே 41 தான் பெரிய நம்பர். அப்போ இதை தான் நான் இந்த சைடு நம்பராக எடுத்துக்கிறேன். இப்போ ஃபார்முலா படி என்ன, இதோட ஸ்கொயரும் கூட்டினோன்னா எனக்கு இதோட ஸ்கொயர் கிடைக்கணும். அப்போது இதை தான் நான் வந்து கர்ணமாக எடுத்துக்கிறேன். மிச்சம் ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினோன்னா எனக்கு இதோடைய ஸ்கொயர் வருதா அப்படின்னு பார்க்கணும். அப்போது √35 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் √6 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு √41 த ஹோல் ஸ்கொயர். புரியுதா? அதாவது இந்த இடத்தோடைய ஸ்கொயரும் இந்த இடத்தோடைய ஸ்கொயரும் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த இடத்தோட ஸ்கொயர் தான் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். எப்போவுமே அதிகமாக இருக்க நம்பரை நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறதோட ஸ்கொயராக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்கொயரு ரூட்டை கேன்சல் பண்ணிடுங்க, ஸ்கொயரு ரூட்டு கேன்சல் பண்ணிடுங்க, ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ 35 + 6 எவ்வளோ, 41. இங்கே 41. அப்போது இது செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. அடுத்தது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் 5, மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் 6, மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் 7 மற்றும் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார் எனில் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டாட் ஏ வெக்டாரை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே எழுதலாம்.
மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 5, மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஈக்குவல் டு 6, மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் ஈக்குவல் டு 7, a வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது a வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ காமனாக நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா நார்மலாக ஆல்ஜிப்ராவில் படிச்சுப்போம் இயற்கணிதத்தில். நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ அப்படின்னு ஃபார்முலா படிச்சிருப்போம். இந்த ஃபார்முலாவை நம்ம இது கூட ரிலேட் பண்ணலாம். ரிலேட் பண்ணால் என்னாகும், இங்கே இருக்கிறத நான் ஸ்கொயர் பண்ணணும். அதாவது இங்கே இருக்கிறத நான் ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab எனக்கு இந்த இது வந்து இதில் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். இப்போ நம்ம இதை நம்மளுடைய வெக்டார் ஃபார்மில் எழுதுறதா இருந்தால் எப்படி எழுதுவோம்? a vector plus b vector plus c vector the whole square equal to modulus of a vector square plus modulus of b vector square plus modulus of c vector square plus பெருக்கல்ல இருந்தால் அது தனியாக இருக்க நம்பரை மாடுலஸில் தான் நம்ம எழுத முடியும். இந்த மாதிரி பெருக்கல்ல இருக்க நம்பரை நம்ம எழுதலாம். எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் அப்படின்னு எழுதலாம். இப்போ இதை தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம இங்கே எழுதலாம். ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார். ரெண்டு இடத்துலையும் நான் ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸ்கொயர் பண்ணுறதுனா எப்படி? மாடுலஸில் தான் ஸ்கொயர் பண்ண முடியும். ஸோ நான் ஸ்கொயர் பண்ணுறேன். பண்ணும்போது என்ன ஆகும்? இப்போ எனக்கு இதுக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு இங்கே 0 வெக்டார் ஸ்கொயர். 0 வெக்டார் 0வை ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான். ஓகேங்களா? 0வை ஸ்கொயர் பண்ணாலும் அதே 0 வெக்டார் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அது 0ன்னு போட்டுக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் என்னன்னு தெரியும்? மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து 5. அப்போ 5 ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி என்னன்னு தெரியும்? 6ன்னு தெரியும். ஸோ 6 ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் சி என்னது? 7. அப்போ 7 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 0. இப்போ இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49. பண்ணோம் அப்படின்னா இது 15, 15ம் ஒரு 5ம் 20, மேலே 2, 4 3 7, 7 4 11. அப்போது 110 ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 0. இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக இருக்கிறது இங்கே போச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். அப்போது 2 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு -110. இப்போ இந்த ரெண்டு பெருக்கல்ல இருக்குது. இது அங்கே போச்சுன்னா வகுத்தல் ஆகும். அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு -110/2. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எத்தனை தடவை வரும்? 5 5 55. அப்போ -55 தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த சம். 2
கமா -1, 3, 4, 3, 1 மற்றும் 3, 1, 2 ஆகிய புள்ளிகள் ஒரே கோடாமை புள்ளிகள் என காட்டுன்னு சொல்கிறாங்க. இதையும் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரே கோடாமை புள்ளிகள் அப்படின்னு. இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே வெக்டார் இல்லை, புள்ளிகள். அதை எப்போவுமே மறக்காதீங்க. புள்ளிகள், அவங்க புள்ளிகளை தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வெக்டார் வடிவத்தில் எழுதணும். வெக்டார் வடிவத்தில் எழுதணும்னா இங்கே இருக்க எல்லா புள்ளிகளையுமே ஃபஸ்ட்டு நிலை வெக்டாராக நம்ம எழுதலாம். இப்போ இதை வந்து ஏ வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம், இதை பி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம், இதை சி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது OA வெக்டார். நிலை வெக்டார்னா எப்போவுமே ஓ கூட தான் வரும். நிலை வெக்டார் ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே எழுத 2i வெக்டார் -j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார். அடுத்தது OB வெக்டார் ஈக்குவல் டு 4i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் k வெக்டார். அடுத்தது OC வெக்டார் ஈக்குவல் டு 3i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார் அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இதில் இருக்க எல்லா இதுவுமே ஒரே கோடாண்மை புள்ளிகள். ஒரே கோடாண்மை புள்ளிகள்னா என்ன அர்த்தம்னா ஒரே லைனில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒரே லைனில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஏபின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, அதே மாதிரி பிசின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இது எப்படின்னா இப்போ இங்கே ஏபி அப்படின்னு அமைஞ்சிருக்கு அப்படின்னா சி வந்து பி வந்து இந்த ரெண்டுத்துக்கும் காமன் பாயிண்ட்டாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இது ஒரே கோடாண்மை, ஒரே கோட்டில் தானே அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஏபிசி ஒரே கோட்டில் அமைஞ்சிருந்தா தான் அது கோடாண்மை புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வாங்க, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏபி வெக்டார் கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் பிசி வெக்டார் கண்டுபிடிக்கணும், அப்புறம் சிஏ வெக்டார். அதாவது ஏபி வெக்டார், அப்புறம் பிசி வெக்டார், அப்புறம் ஏசி வெக்டார். இது மூணையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஏபி வெக்டார் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஓபி வெக்டார், நிலை வெக்டார் ஓபி இங்கே இருக்கிறத செகண்டாக, இங்கே செகண்டாக இருக்கிறத ஃபஸ்ட்டாக எழுதணும், மைனஸ் ஃபஸ்ட்டாக இருக்கிறத ரெண்டாவதாக எழுதணும், ஓஏ வெக்டார். இப்போ நான் ஓபி வெக்டார் என்ன இது, இதில் இருந்து இதை மைனஸ் பண்ணணும். அப்போ நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். 4i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் k வெக்டார். அடுத்தது ஏ வெக்டார் ஓஏ வெக்டாரை எழுதுகிறேன். என்னது? 2i வெக்டார் மைனஸ் j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார். ஆனால் இதை மைனஸ் பண்ணி எழுதணும், ப்ளஸ் பண்ணக்கூடாது. அதனால என்ன பண்ணுறேன்னா ப்ளஸ்ஸு முன்னாடிலாம் மைனஸ் போடுறேன், மைனஸ் முன்னாடி ப்ளஸ் போடுறேன். எதுனாலனா இங்கே மைனஸ் தான் பண்ணுறோம். மைனஸ் பண்ணுறது நான் இப்படி கூட்டி மைனஸ் பண்ணுறதை விட நான் டைரெக்டாகவே உள்ளுக்குள்ளே ரெண்டாவது இந்த இருக்க வெக்டாரை மைனஸால் பெருக்கிக்கிறேன். மைனஸால் பெருக்கிட்டால் என்னை டைரெக்டாக நான் கூட்டி போட்டால் போதும். 4 - 2னா ப்ளஸ் 2i வெக்டார், 3 + 1னா ப்ளஸ் 4j வெக்டார், 1 - 3னா -2k வெக்டார். இதுதான் ஏபி வெக்டார். ஏபி வெக்டார் என்ன அப்படின்னா 2i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார். இதை ஒரு வேளை இல்லை எனக்கு இது கஷ்டமாக இருக்குது இந்த ஸ்டெப் அப்படின்னா இதை நீங்கள் டைரெக்டாகவும் பண்ணிக்கலாம். இப்போ 4i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் k வெக்டார்னு இருக்குது. ஏ வெக்டார் வந்து 2i வெக்டார் மைனஸ் j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார்னு இருக்குதுன்னா 4ல் 2 போச்சுன்னா 2, 1ல் இங்கே ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ இதை நான் இங்கே -1 இருக்குது, இங்கே மைனஸால் பெருக்கும்போது இது ப்ளஸ் ஆயிரும். ஸோ 3 + 1 4. அடுத்தது 1 கூட 3 மைனஸ் பண்ணனா -2, ரெண்டும் அதே தான் கிடைக்கும். பட் இங்கே வந்து நம்ம யோசிக்கணும், இதில் நீங்கள் டைரெக்டாக மைனஸால் பெருக்கிட்டு அப்புறம் நீங்கள் டைரெக்டாக கூட்டியே போட்டுக்கலாம். அதனால தான் அப்படி போட்டிருக்கேன். அடுத்தது பிசி வெக்டார். பிசி வெக்டாரை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார். ஓசி இங்கே என்னது? இங்கே இருக்குது 3 1 2. ஏ என்ன இருக்குது? சாரி பி வந்து 4 3 1 அப்படின்னு இருக்கு. அதாவது 4 3 1 பி, இது சி. இப்போ ரெண்டாவதாக இருக்கிறது கூட மைனஸை பெருக்கிக்கலாம். மைனஸ் பெருக்கிட்டேன்னா இப்படி வரும். ஓகேங்களா? மைனஸை நான் பெருக்கிட்டேன்னா இப்படி வரும். இப்போ இது ரெண்டையும் கூட்டினோன்னா -1 -2 1 அப்படின்னு வரும். அப்போ -i வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் k வெக்டார். நீங்கள் ijk போட்டு தான் இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை, டைரெக்டாக இப்படியும் போட்டுக்கலாம்.
சிஏ வெக்டார். சிஏ வெக்டார்னா ஓஏ வெக்டார் மைனஸ் ஓசி வெக்டார் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே ஏ என்னது 2 மைனஸ் 1 3. சி என்னது 3 1 2. மைனஸ் பண்ணால் கீழே இருக்கிறதெல்லாம் மைனஸ் போட்டுக்கணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். இங்கே எல்லாமே ப்ளஸ்ஸு, அதனால் டேரெக்டாக மைனஸால் பெருக்கிக்கிட்டேன். இப்போ இது பண்ணோன்னா -1 0 சாரி -2 -1 -1 -2 1. அப்போ மைனஸ் ஐ வெக்டார் மைனஸ் 2 வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார் அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ பிசி வெக்டாரும் சிஏ வெக்டாரும் பாருங்கள். பிசி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஐ வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார். சிஏ வெக்டார் மைனஸ் ஐ வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இப்போ ஏபி வெக்டார் எடுக்கலாம். ஏபி வெக்டார் எடுத்தோன்னா என்ன இருக்குது 2i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார்னு இருக்குது. இங்கே பாருங்கள், இதை இப்போ இந்த பிசி வெக்டாரை நான் 2ஆல் பெருக்குனேன்னா, அதாவது -2ஆல் பெருக்குனேன்னா எனக்கு ஏபி வெக்டார் கிடைக்கும். அப்போ இது என்ன பண்ணலாம், -2 நான் காமனாக எடுத்தேன்னா இங்கே இருக்கிறது என்ன ஆகும், ஐ வெக்டார்னு ஆகும். மைனஸ் ஐ வெக்டார்னு ஆகும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2i வெக்டார்னு வரும். 4போது இங்கே ஆல்ரெடி 2 எடுத்துட்டேன். அப்போது 2 தான் இருக்கும், ஒரு மைனஸும் சேர்ந்து வரும். -2j வெக்டார். அடுத்தது இந்த 2 நான் வெளியே எடுத்திருக்கனால இங்கே மைனஸ் எடுத்திருக்கேன். அப்போ இங்கே ப்ளஸ் இருக்கும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகும். அப்போ கே வெக்டார். அப்போ பாருங்கள், எனக்கு இந்த பிசி வெக்டாரே இங்கேயும் கிடச்சிருக்கு. -2ஆல் இது பெருக்கியிருக்கும். நம்ம 8.1 பயிற்சியிலேயே பார்த்துருப்போம். ஏ வெக்டார் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு பி வெக்டார். ஒரு ஸ்கேலார், அதாவது ஒரு நம்பரால் பி பெருக்கல் பலனாக இருந்ததுன்னா அது பேரலாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஏபி வெக்டாரும் பிசி வெக்டாரும் பேரலாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் பிசிங்கிறதும் சிஏங்கிறதும் ஒரே இதாக இருக்கனால ரெண்டுத்துக்கும் ஒரே காமன் பாயிண்ட் தான் இருக்கும். அப்போ எப்படி இருக்குன்னா ஏபிசி இதே மாதிரி ஒரே லைனில் புள்ளிகள் இருக்கனால இது கோடாண்மை புள்ளிகள் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின், ஏ வெக்டார் பி வெக்டார் ஆகியவை அலகு வெக்டார்கள் மற்றும் தீட்டா என்பது இவற்றிற்கு இடைப்பட்ட கோணம் எனில் அப்படிங்க. ஃபஸ்ட்டு ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் அலகு வெக்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அலகு வெக்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யூனிட் வெக்டார். அதோடைய ஆன்சர், அதாவது இப்போ ஏ வெக்டாரை நீங்கள் மாடுலஸ் எடுத்தீங்கன்னா அதோட ஆன்சர் 1 இருக்கும். பி வெக்டாரை மாடுலஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதோட ஆன்சர் 1 இருக்கும். அதுதான் அலகு வெக்டர் அப்படின்னு அர்த்தம். ஒரு வெக்டர் வந்து அலகு வெக்டர்னா அதோடைய மாடுலஸ் வந்து 1 அப்படின்னு அர்த்தம். இப்போ தீட்டா வந்து இந்த ஏக்கும் பிக்கும் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சைன் தீட்டா ஈக்குவல் டு ½ இன்ட்டு ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டாரை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டாரை நான் இப்போ ஸ்கொயர் பண்ணனா என்ன கிடைக்கும், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் என்ன பண்ணுவோம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab சொல்லுவோம். அதே மாதிரி இது ஸ்கொயராக இருந்தால் மாடுலஸில் தான் அந்த ஸ்கொயர் சொல்லணும். ஸோ ஏ மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு பெருக்கிறத டாட்டில் சொல்லணும், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அப்படின்னு. அப்போ இதை எடுத்து அப்படியே கீழே எழுதலாமா, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர் மைனஸ் 2 ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். அடுத்தது மாடுலஸ் ஆஃப் ஏ நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஏ வெக்டார் அலகு வெக்டாருங்கிறனால அதோடைய மாடுலஸ் 1ன்னு தெரியும். அதே மாதிரி பியோட மாடுலஸும் 1ன்னு தெரியும். அப்போ இதை 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அப்படின்னு சொல்லலாமா. சொன்னால் என்ன வரும், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர்
1 + 1 ஏன்னா 1ஓட ஸ்கொயரும் 1 தான். 1 + 1 2. 2 மைனஸ் 2 இன்ட்டு இங்கே 2 இருக்குது இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னு வரும். அடுத்தது இந்த ரெண்டுலையுமே 2 காமனாக இருக்கனால நான் 2 வெளியே எடுக்கிறேன். எடுத்தால் என்ன வரும்? 1 மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த ஏ வெக்டார் டாட் பி வெக்டாருக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா பார்த்தோம். அதாவது என்னன்னா, கோணத்தில் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் அப்படின்னு இருக்கும். இப்போ எனக்கு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் வேணும்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அப்படின்னு சொல்லலாமா? அப்போது இந்த ஏ வெக்டார் டாட் பி வெக்டாருக்கு இந்த இதை வந்து நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 இன்ட்டு 1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை 2 இன்ட்டு 1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் என்ன? 1. மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் என்ன? 1. ஸோ 1 இன்ட்டு 1 1 தான். அப்போ நான் டேரெக்டாக காஸ் தீட்டா எழுதிக்கிறேன். அடுத்தது 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு இருக்கு. நம்ம ட்ரிக்னாமெண்ட்ரி அதான் முக்கோணவியல் இதில் நம்ம படிச்சிருப்போம். 1 மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 2 சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படி சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படின்னு படிச்சிருப்போம். இது ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். இந்த ஃபார்முலாவை 1 மைனஸ் காஸ் தீட்டாக்கு பதிலாக 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2ன்னு இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணுறேன். பண்ணால் என்ன ஆகும்? 2 இன்ட்டு 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படின்னு போடுறேன். அப்போ என்ன ஆகும்? 2 இன்ட்டு 2 4 ஆயிரும். ஸோ 4 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2. இங்கே நம்மளுக்கு என்ன இது இருக்கு அது அப்படியே எழுதுங்க. மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இங்கே ஸ்கொயர் இருக்கு, ஆனால் எனக்கு தேவை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் தான். அப்போ நான் 2 சைடுமே ரூட் எடுக்கிறேன். ரூட் எடுத்தா என்ன ஆகும்? இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிரும். இதுக்கு தனியாக ரூட் 4 ஆயிரும். இன்னொன்று ரூட் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படின்னு வந்துடும். இப்போ ரூட் 4 நான் 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? 2 ஸ்கொயர்னு எழுதுனா ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன இருக்கு? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 இருக்கு. அப்போ இந்த சைன் ஸ்கொயர் இந்த ஸ்கொயரையும் ரூட்டையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ 2 சைன் தீட்டா பை 2 அப்படின்னு இருக்கு. இப்போ எனக்கு இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு 1/2 சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா பை 2 அப்படி நான் ப்ரூஃப் பண்ணணும். அப்போ நான் என்னன்னா இது கூட 1/2 பெருக்கிறேன். ஏன்னா இது டோட்டலாக பண்ணால் தான் எனக்கு இது வரணும் அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணணும். இப்போ நான் வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் தெரியும். இது கூட 1/2 நான் பெருக்கிறேன். பெருக்கணுன்னா என்ன ஆகும்? இங்கே கீழே 2 இருக்குது, இங்கே மேலே 2 இருக்குது, கேன்சல் ஆயிடுச்சு. சைன் தீட்டா பை 2 வந்துருச்சு. இப்போ ப்ரூவ் ஆயிருச்சு. அதாவது 1/2 ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு சைன் தீட்டா பை 2. அவ்வளோதான். அதே 10ஆவதுல 2வது சம். ஆனால் ஃபஸ்ட்டு சம் மாதிரியே தான் இதுவும். எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான் டிஃபர் ஆகும். வாங்க அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் எடுத்துக்குவோம். ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். அடுத்தது இதுக்கு ஸ்கொயர் பண்ணுவோம். ஸ்கொயர் பண்ணால் என்ன? ஏ ப்ளஸ் பி the whole square equal to a square plus b square plus 2ab. அதே மாதிரி தான் இங்கே modulus of a square plus modulus of b square plus 2 into modulus a vector dot b vector. அடுத்தது இது அலகு வெக்டருங்கிறனால மாடுலஸ் ஆஃப் ஏவும் சரி மாடுலஸ் ஆஃப் பியும் சரி 1. அப்போது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் a vector plus b vector the whole square equal to 1 square plus 1 square plus 2 into a vector dot b vector. அடுத்தது 1 square plus 1 square 2. அப்போ 2 plus 2 into a vector dot b vector. இப்போ 2 காமனாக எடுத்தோம் அப்படின்னா 1 plus a vector dot b vector. அடுத்தது நம்மளுக்கு ஏ வெக்டார் டாட் பி வெக்டாருக்கு ஃபார்முலா தெரியும். என்னது?
cos theta equal to a vector dot b vector by modulus of a vector modulus of b vector. அப்போ எனக்கு a vector dot b vector வேணும்னா modulus of a vector modulus of b vector cos theta அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் அதை இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 plus modulus of a vector modulus of b vector cos theta அப்படின்னு. modulus of a vectorம் modulus of b vectorம் ஒன்று, ஏன்னா இது அலகு வெக்டருங்கிறனால. அப்போ 2 into 1 plus cos thetaன்னு வரும். நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி 1 minus cos thetaன்னு வந்திருக்கும். அதை 2 sin ஸ்கொயர் தீட்டா பை 2ன்னு சொல்லியிருப்போம். இங்கே 1 ப்ளஸ் காஸ் தீட்டான்னு வந்திருக்கு. இதை 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது இதை அப்படியே இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 into 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 இங்கே வந்து இருக்கு, அதை அப்படியே எழுதுகிறேன். modulus of a vector plus b vector the whole square. இப்போ இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணுறேன். அதுக்கு ரெண்டு சைடும் நான் ரூட் எடுக்கிறேன். எடுக்கும்போது ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ modulus of a vector plus modulus of b vector into இங்கே 2 into 2 ரெண்டு தடவை இருக்கனால நம்ம ஒரு தடவை எழுதுனா போதும். காஸ் ஸ்கொயர் 2 தடவை இருக்குது, ஸ்கொயரும் அப்போ ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ காஸ் தீட்டா பை 2. அடுத்தது இந்த 2 இங்கே பெருக்கல்ல இருக்குது, இந்த சைடு வந்ததுன்னா வகுத்தல் ஆயிரும். ஸோ 1/2 modulus of a vector plus modulus of b vector equal to cos theta by 2. அவ்வளோதான். அடுத்த சம்மு tan theta by 2 equal to modulus of a vector minus modulus of b vector by modulus of a vector minus b vector. அடுத்தது modulus of a vector plus b vector அப்படின்னு இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இது மூலமும் எழுதலாம். tan theta equal to tan theta by 2வை நம்ம sin theta by 2 cos theta by 2 அப்படின்னு போடலாம். sin theta by 2க்கு இங்கே தான் நம்ம பார்த்தோம். என்னது 1/2 modulus of a vector minus modulus of b vector. அதே கீழே 1/2 modulus of a vector plus modulus of b vector. 1/2 கேன்சல் ஆயிரும். modulus of a vector minus modulus of b vector by modulus of a vector plus b vector. இந்த மாதிரியும் வரும். இல்லைனா நம்ம இதை வச்சும் பண்ணலாம். இதை வச்சு பண்ணினா என்ன வரும்? ஆஸ் யூஷுவல் ஸ்டெப் தான் போடுவோம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஸ்கொயர் எடுப்போம். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னு வரும். இது வந்து அலகு வெக்டருங்கிறனால இது ரெண்டும் 1 1ன்னு வரும். ஸோ 2 மைனஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். ஏ வெக்டார் டாட் பி வெக்டாருக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். அப்போ இந்த ரெண்டு காமனாக எடுத்தோன்னா 1 மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லலாம். எகெயின் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் 1ன்னு தெரியும். அப்போ 2 இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு கிடைக்கும். 1 மைனஸ் காஸ் தீட்டாவை நம்ம 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சேம் 1 ஏ ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மை ப்ளஸ் பி வெக்டார் த ஹோல் ஸ்கொயரை சிமிலராக இங்கே என்ன கிடைச்சதோ அதே மாதிரி தான் கிடைக்கும். ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். அப்போ என்ன ஆகும்? 2 ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். அப்போ 2 காமனாக எடுத்தோன்னா 1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் காஸ் தீட்டான்னு கிடைக்கும். அப்போது 2 இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் தீட்டான்னு கிடைக்கும். அதை 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படின்னு போடலாம். இப்போது மேலே இருக்க வெக்டார் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் பை ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் அதை அப்படியே போடலாம். போட்டால் என்ன வரும்? ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் என்ன கிடைக்கும்னா, அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஸ்கொயரில் இருக்குது, அதை நான் ஸ்கொயர் இல்லாமல் பண்ணணும். ஸ்கொயர் இல்லாமல் பண்ணால் என்ன பண்ணும்? 2 சைடும் நான் ரூட் எடுக்கணும். அப்போது
ரெண்டு சைடும் நான் ரூட் எடுக்கிறேன். sin ஸ்கொயர் தீட்டா பை 2 ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஆனால் 2 வந்து ரூட்டில் தான் இருக்கும். ஏன்னா 2 ஸ்கொயர் இல்லை, வெறும் 2 தான் இருக்குது. அப்போது ரூட் 2 sin தீட்டா பை 2ன்னு கிடைக்கும். சேம் வே இங்கேயும் ரூட் 2 காஸ் தீட்டா பை 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டாரை நம்ம போட்டோம்னா ரூட் 2 சைன் தீட்டா பை 2 ரூட் 2 காஸ் தீட்டா பை 2 அப்படின்னு கிடைக்கும். ரூட் 2 கேன்சல் ஆயிரும். சைன் தீட்டா பை 2 சைன் பை காசுங்கிறது tan. தீட்டாக்கு பதிலாக இங்கே தீட்டா பை 2 இருக்கனால தீட்டா பை 2 அப்படின்னு போடுவோம். இந்த மாதிரி தான் போடணும். இந்த மாதிரி போட்டாலுமே நீங்கள் இதை ஸ்டெப் வந்து இதில் இருக்கிற மாதிரி இருக்க ஸ்டெப்பை தான் தூக்கி போடணும். இந்த மாதிரி போட்டாலும் எதுனாலும் ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நீங்கள் எக்ஸாமுக்கு போடணும். அடுத்தது ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் என்று 3 வெக்டார்கள் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் கொடுத்துருக்காங்க 3 4 5ன்னு. மற்றும் ஒவ்வொரு வெக்டாரும் மற்ற 2 வெக்டார்களின் கூடுதலுக்கு செங்குத்தாகவும் அமைந்தால் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டாரை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிவன் இன்ஃபர்மேஷன் எழுதலாம். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 3, மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஈக்குவல் டு 4, மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் ஈக்குவல் டு 5. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் 3 வெக்டாரும் எப்படி சொல்கிறது, செங்குத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒவ்வொரு வெக்டாரும் இப்போ நம்ம ஏதாவது ஒரு வெக்டார் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஏன் ஒரு வெக்டார் எடுத்திருக்கேன் அப்படின்னா மற்ற 2 வெக்டார்களின் கூடுதலுக்கு செங்குத்தாக, கூடுதல்னா என்ன, கூட்டுறது. அப்போது மிச்சம் இருக்க 2 வெக்டார்களோட கூடுதல்னா பி ப்ளஸ் சி அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்ற 2 வெக்டார்களின் கூடுதலுக்கு செங்குத்தாகனா என்ன அர்த்தம், ஏ டாட் பி வெக்டார் 0 அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே ஏ டாட் இது 2ஓட கூடுதல் சேர்ந்து தான் இங்கே ஒரு வெக்டார்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏ டாட் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வெக்டாரும்னா இது ஏக்கு மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் பி வெக்டார் எடுத்தீங்க அப்படின்னா ஏ வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு 0. சி வெக்டார் எடுத்தீங்கன்னா சி வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதாவது எந்த ஒரு வெக்டார் நீங்கள் எடுத்தாலும் சரி மிச்சம் இருக்க 2 வெக்டாருடைய கூடுதலுக்கு செங்குத்தாகனா என்ன அர்த்தம், அதை டாட் ப்ராடக்ட் பண்ணால் 0 கிடைக்கும்னு அர்த்தம். நம்மளுக்கே தெரியும் செங்குத்துனா என்ன, இப்படி இருக்கும். இப்படி இருந்தால் ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் நீங்கள் டாட் ப்ராடக்ட் பண்ணால் ஆன்சர் 0 கிடைக்கும் அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. அப்படி அமைந்தால் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் என்ன, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாங்க நம்ம பார்ப்போம். அப்போது ஃபஸ்ட்டு என்னென்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டாரை எடுத்துக்கலாம் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை எப்படி எழுதலாம், ஏ வெக்டார் இதை கூட பெருக்கிக்கலாம், அடுத்தது இதை கூட பெருக்கிக்கலாம். கரெக்டாக? அப்போது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். அதே மாதிரி பி வெக்டார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்க 2 வெக்டாரோட சம். அப்போ ஏ வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஈக்குவல் டு 0. ஏன்னா செங்குத்துன்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி எழுதலாம், பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் அப்படின்னா ஈக்குவல் டு 0னா சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இன்னும் ஒரு கண்டிஷன் இருக்குமா, இந்த டாட் ப்ராடக்டில் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னு போட்டாலும் பி வெக்டார் டாட் ஏ வெக்டார்னு போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும்.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டாட் ப்ராடக்ட்டில் மட்டும் எந்த சைடு நீங்கள் மாற்றினாலும் உங்களுக்கு ஆன்சர் ஒன்று தான் வரும். எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் இந்த ரெண்டுத்துக்கும் வெக்டாரில் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஏக்கு 1 1 1ன்னு எடுத்துக்கிறேன், பிக்கு நான் வந்து 2 2 அதாவது ஐ வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு 2 ஐ வெக்டார் ப்ளஸ் 2 ஜே வெக்டார் ப்ளஸ் 2 கே வெக்டார்னு எடுத்துக்கிறேன். இதை 2 பெருக்குனா 2, இது 2 பெருக்குனா 2, இது 2 பெருக்குனா 2, அப்படி தான் வரும். இதே ஒரு வேளை நான் ஃபஸ்ட்டு பி போட்டு ரெண்டாவது ஏ போட்டேன்னா ஃபஸ்ட்டு பி போடுவேன், ரெண்டாவது ஏ போடுவேன், அப்போனாலும் எனக்கு பெருக்குனாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஸோ டாட் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் பி இந்த சைடு இருக்குது, ஏ அந்த சைடு இருக்குன்னு ஆன்சர் மாறாது. அப்போது இங்கே இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னு சொல்லலாம், பி வெக்டார் டாட் ஏ வெக்டார்னும் சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம இந்த கொஷின் எடுத்துக்கலாம். கொஷினில் இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது ஏ வெக்டார் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் இப்போ ஸ்கொயர் எடுக்கிறேன். ஸ்கொயர் எடுத்தால் என்ன வரும்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர்னால் என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. இதுதான் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா. அப்போ இங்கே என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு இங்கே இருக்கிறத நம்ம டாட் ப்ராடக்டில் எழுதுவோம். எழுதுனா என்ன வரும்? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் அப்படின்னு வரும். இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே நான் கூட்டுறேன்னு வச்சுக்கோங்க. கூட்டினா என்ன வரும்? இந்த மூணையுமே நான் கூட்டினேன் அப்படின்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு இது எல்லாமே 3 கூட்டினாலும் ஆன்சர் 3 கூட்டினாலும் 0 தான். அப்போ இங்கே 2 ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இருக்குது. அப்போது 2 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், அதே மாதிரி 2 ஏசி வெக்டார் இருக்குது. அப்போ ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் 2 பிசி வெக்டார் இருக்குது. அப்போ 2 இன்ட்டு பி வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துலேயும் 2 காமனாக இருக்கான 2 வெளியே எடுக்கிறேன். அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதை 1ன்னு வச்சுக்கோங்க, இதை நான் 2ன்னு வச்சுக்கிறேன். இந்த 2 ஏன்னா இங்கே என்ன இருக்குது? 2 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் இருக்குது. அதுக்கு பதிலாக நான் டைரெக்டாக 0 அப்படின்னு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர். மாடுலஸ் ஆஃப் ஏ என்ன சொல்லியிருக்காங்க? 3 சொல்லியிருக்காங்க. ஸோ 3 ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி வந்து 4. அப்போ 4 ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் சி வந்து 5 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். கிவன் ரூல்ஸ் படி நம்ம போட்டோம் அப்படின்னா அது எனக்கு 0ன்னு வருது. அந்த 0 நான் அப்படியே போடுறேன். போட்டோன்னா என்ன வரும்? 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. இது எல்லாத்தையுமே நம்ம கூட்டினோம் அப்படின்னா டைரெக்டாக 4 48 வரும். சாரிம்மா, 4 ஸ்கொயர் வந்து 16, நான் தெரியாமல் 14ன்னு போட்டேன். அப்போ எனக்கு 50ன்னு வருது. நான் 50 அப்படின்னு போடுறேன். இது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் த ஸ்கொயர். இப்போ எனக்கு தேவை வெறும் இதுதான், ஸ்கொயர் தேவையில்லை. அப்போ 2 சைடும் நான் ரூட் எடுக்கிறேன். ரூட் எடுத்தேன் அப்படின்னா ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். இந்த 50 வந்து 25 இன்ட்டு 2 அப்படின்னு போடலாம். 25ங்கிறது 5 ஸ்கொயர். அப்போ 5 ஸ்கொயர் இன்ட்டு 2ன்னு போடுறேன். இந்த 5க்கு மட்டும் ரூட்டு கேன்சல் ஆயிரும். அப்போது 5 இன்ட்டு ரூட் 2ன்னு கிடைக்கும். இங்கே மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் அப்படின்னு வரும்.
ஜஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வெக்டாருக்கு மிச்சம் இருக்க 2 வெக்டாரோடைய கூடுதல் தான் செங்குத்தாக இருக்குது. நாங்கள் செங்குத்தாக இருக்குனாலே கண்டிஷன் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. ஆனால் இங்கே என்னென்னா அந்த கண்டிஷனில் அந்த ரெண்டாவதாக வர்றது வந்து ரெண்டுமே கூட்டி வரும். இதுதான் இதுக்கு வந்து செங்குத்தாக இருக்கும். இப்போ ஏ வெக்டார் இப்படி இருக்குன்னா பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் கூட்டினீங்கன்னா இந்த மாதிரி செங்குத்தாக வரும்னு சொல்கிறாங்க. இதை வச்சு நான் இந்த ரூல்ஸ் படி 2 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் டாட் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் 0 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். இதை வந்து நார்மலாக இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ரெண்டாவது சம் பாருங்க, 12வது சம் பாருங்க. 2 ஐ வெக்டார் ப்ளஸ் 6 ஜே வெக்டார் ப்ளஸ் 3 கே வெக்டாரின் மீது ஐ வெக்டார் ப்ளஸ் 3 ஜே வெக்டார் ப்ளஸ் 7 கே வெக்டாரின் வீழலை காண்க. வீழல் அப்படிங்கிறதுக்கே தனியாக ஃபார்முலா இருக்கு. இதோடைய வீழல் இதில் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது இதோடைய வீழல் எப்படி விழுந்திருக்குன்னு கேட்குறாங்க. அப்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எது மீது விழுகுதோ, அதாவது வீழல், எதோடைய வீழல் நம்ம வந்து இன்னொரு இது மேலே விழுகும்ல. இப்போ ஏங்கிற வீழல் இருக்குன்னா இதோடைய அதாவது நிழல் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, நிழல் இருக்குங்க. இதோடைய நிழல் வந்து இது மேலே படுது அப்படின்னா இதை வந்து நான் பீன் எடுத்துக்கிறேன். அது ஏனும் எடுத்துக்கலாம், பீனும் எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதோடைய நிழல் தான் இது மேலே படுது. ஓகேங்களா, இது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பை எது மேலே படுது அப்படிங்கிறது தான், எதன் மீது படுது அப்படிங்கிறது தான் கீழே வரணும். அது என்ன, இப்போ இது ஏ வெக்டார்னு எடுத்திங்கன்னா இது ஏ வெக்டார்னு போடணும். பி வெக்டார்னு எடுத்திங்கன்னா பி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் அப்படின்னு போடணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதோடது இது மேலே படுது, இதோடத வந்து இது மேலே. ஸோ இது மேலே விழுகுதுல, அந்த மேலே விழுகிறது தான் நம்ம கீழே எழுதணும். இப்போ வந்து நான் இதை ஏ வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஐ வெக்டார் ப்ளஸ் 3 ஜே வெக்டார் ப்ளஸ் 7 கே வெக்டார் அப்படின்னு எடுக்கு. அடுத்தது பி, இது மேலே தான், இதோடைய எஃபெக்ட் எப்படி இது மேலே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 ஐ வெக்டார் ப்ளஸ் 6 ஜே வெக்டார் ப்ளஸ் 3 கே வெக்டார். இப்போ எனக்கு இது ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். பண்ணால் என்ன பண்ணோம், வழக்கம் போல் 1 3 7, அடுத்தது 2 6 3 பண்ணோன்னா 2 18 21 கூட்டினோன்னா என்ன வரும், 21 18 39 2 41. அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 41. அடுத்தது மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் கண்டுபிடிக்கிறோம். இதில் அந்த மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் மட்டும் தான் வரும், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் வராது. ஏன்னா வீழல் படி எது மேலே வந்து அது படுதோ அந்த படுறது வந்து கீழே எழுதணும். சரிங்களா, இப்போ இதோடைய எஃபெக்ட் இதில் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்கன்னா இதை தான் எடுத்து இங்கே எழுதணும். அப்போது இதோடைய ரூட் மாடுலஸ்னால் என்ன, ரூட் போட்டு அது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணும் கோஎஃபிஷியன்ஸ். இப்போ ஐயோடது என்னது 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் ஜேயோட வந்து 6 ஸ்கொயர் வந்து 36 ப்ளஸ் கேயோட ஸ்கொயர் கேயோடது 3 ஸ்கொயர் 9 பண்ணோம் அப்படின்னா ரூட் 49ன்னு வரும். ரூட்டு 49 7 7 49. அப்போ ரூட் 7 ஸ்கொயர்னு போடலாம். ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி 7 தான் வரும். ஓகேங்களா, இப்போ இங்கே என்ன டைரெக்டாக போடலாமா, அதாவது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஈக்குவல் டு 41/7 அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 13 பி வெக்டார் கொடுத்துருக்காங்க. பி வெக்டாரின் மீது ஏ வெக்டாரின் வீழல். அப்போது இதோடது வந்து இது மேலே படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அலகுகள் 4 அலகுகள் எனில் லாம்டா காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பை இது மேலே தானே படுது. அப்போது மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துட்டாங்க. 4ன்னு கொடுத்துட்டனால இப்போ எனக்கு லாம்டா என்னன்னு கேட்குறாங்க. ஏன்னா 4 அலகுகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஏ டாட் பி வெக்டார் கண்டுபிடிக்கலாம். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏ என்னது
லாம்டா 1 4, பி என்னது 2 6 3, பெருக்கணும்னா 2 லாம்டா 6 12. அப்போ இது 2 லாம்டா ப்ளஸ் 6 ப்ளஸ் 12ன்னு வரும். 2 லாம்டா ப்ளஸ் 18 வரும். அப்போ 2 இன்ட்டு லாம்டா ப்ளஸ் 6 அப்படின்னு வரும். அடுத்தது மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் என்ன? பி 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 6 ஸ்கொயர் 36 ப்ளஸ் 9 ஸ்கொயர் 9, 3 ஸ்கொயர் வந்து 9. இது பண்ணோம் அப்படின்னா 40 49, அப்போ 7 தான் வரும் மாடுலஸ் ஆஃப் பி. இப்போ நம்ம போடலாமா? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் என்ன? 2 இன்ட்டு லாம்டா ப்ளஸ் 9 2 18 9 பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் 7 ஈக்குவல் டு இங்கே 4 கொடுத்துருக்காங்க, அந்த 4 அப்படியே போடலாம். இங்கே வகுத்தலில் இருக்கிறது இங்கே போனால் பெருக்கலாயிரும். அப்போ 2 இன்ட்டு லாம்டா ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 7 இன்ட்டு 4 28. அடுத்தது இங்கே 2 பெருக்கல்ல இருக்குது, இங்கே போனால் வகுத்தல் ஆயிரும். அப்போது 2 இன்ட்டு லாம்டா கூட்டல் 9 ஈக்குவல் டு இந்த 2 இங்கே வந்துடும். இங்கே வந்ததுன்னா 28/2 அடித்தோன்னா 1 4 14 தடவை வரும். லாம்டா ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 14. அடுத்தது இந்த ப்ளஸ் 9 அங்கே போச்சுன்னா -9 ஆகும். அப்போது 14 - 9 ஈக்குவல் டு 5 அப்படின்னு கிடைக்கும். அப்போது லாம்டா ஈக்குவல் டு 5. அடுத்த கொஸ்டின், ஏ வெக்டார் பி வெக்டார் அண்ட் சி வெக்டார் ஆகியவை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் 2, மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் 3, மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் 4, ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார் என அமைந்தால் 4 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் 3 இன்ட்டு பி வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் 3 இன்ட்டு சி வெக்டார் டாட் ஏ வெக்டாரை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு டேரெக்டாக இந்த நம்பர் கொடுக்காம போட்டிருந்தா நான் அந்த ஃபார்முலாலேயே சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக போட்டிருக்கலாம். பட் இங்கே நம்பரோடு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் எல்லாத்தையுமே தனித்தனியாக தான் கண்டுபிடிக்கணும். வாங்க கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத எழுதலாம். ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0 வெக்டார் ஆஸ் யூஷுவல் 0. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நான் ஏவையும் பியையும் வச்சுட்டு சி அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு -சி வெக்டார் அப்படின்னு கிடைக்கும். இப்போ 2 சைடு நான் மாடுலஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ண போகிறேன். பண்ணால் என்ன வரும்? ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் -சி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் வரும். இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா என்ன? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இப்போ அதே ஃபார்மேட்டில் எழுத போகிறேன். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் -சி ஸ்கொயர் வெறும் -சி ஸ்கொயர் தான் வரும். சி வெக்டார் ஸ்கொயர் தான் வரும். எதுக்குன்னா மாடுலஸ்னால் மைனஸாக இருந்தாலும் அது ப்ளஸ் ஆயிரும். இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ என்னன்னா 2 ஸ்கொயர்னா 4 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி 3 ஸ்கொயர்னா 9 ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அப்படியே வச்சுருங்க. மாடுலஸ் ஆஃப் சி வந்து என்னன்னா 4 ஸ்கொயர்னா 16. இப்போ 9 கூட்டல் 4 13. அப்போது 2 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இந்த பக்கம் 13 இருக்கிறது இந்த சைடு வந்தால் -13 ஆகும். ஏன்னா இங்கே +13 இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா 16 - 13 3 அப்படின்னு கிடைக்கும். இப்போது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு இந்த பக்கம் பெருக்கல்ல இருக்கு, அங்கே போனால் வகுத்தலாயிரும். அப்போ 3/2 அப்படின்னு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏவையும் சியையும் விட்டுட்டு பியை இந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ கொண்டு போனால் என்ன ஆகும்? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் -பி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர். அதாவது நான் இங்கே சி எடுத்தேன்ல, இப்போ நான் பி எடுத்திருக்கேன், அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சும் இல்லை. அப்படி பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி தான் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஏ என்னதுன்னா 4, ஏன்னா 2 ஸ்கொயர் 4. அடுத்தது
சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, அது வந்து 16 ஆயிரும். ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு பி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. அப்போ 3 ஸ்கொயர் 9. இங்கே 16 ப்ளஸ் 4 எவ்வளோனா 20. 20 அந்த சைடு போச்சுன்னா -20 ஆகும். அப்போது 2 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு 9 - 20 -11. இப்போ இந்த பெருக்கல் 2 அங்கே வந்ததுன்னா வகுத்தல் 2 ஆயிரும். அப்போ ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு -11/2 அப்படின்னு வரும். இதே மாதிரி இப்போ அடுத்த இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பி வெக்டாரையும் சி வெக்டாரையும் இங்கே வச்சுட்டு ஏ வெக்டாரை அங்கே கொண்டு போவோம். அப்போ -ஏ வெக்டார் ஆயிரும். மாடுலஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். பியோட ஸ்கொயர் 9 ப்ளஸ் சியோட ஸ்கொயர் 16 ப்ளஸ் 2 இன்ட்டு பி வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு ஏவோட ஸ்கொயர் என்னன்னு கேட்டிங்கன்னா அது 2. அப்போ 4. ஏ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் 2, அதோடைய ஸ்கொயர் 4. இப்போ 16 ப்ளஸ் 9 எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 25. அப்போ 25 அந்த சைடு போச்சுன்னா 2 இன்ட்டு பி வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு 4 - 25. இப்போ பி வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு -21/2 அப்படின்னு இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே இங்கே கொஷினில் கேட்டபடி எனக்கு வந்து நான் ஏ டாட் பி வெக்டார் கண்டுபிடிச்சிட்டேன், பி டாட் சி வெக்டார் கண்டுபிடிச்சிட்டேன், சி வெக்டார் டாட் ஏ வெக்டாரையும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே அந்தந்த இதோட நம்ம பெருக்குனா போதும். 4 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் 3 இன்ட்டு பி வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் 3 இன்ட்டு சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 4 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் என்னன்னு கேட்டிங்கன்னா 3/2. அப்போ அதை 3/2ன்னு போடலாம். ப்ளஸ் 3 இன்ட்டு பி வெக்டார் டாட் சி வெக்டார் என்னன்னு கேட்டிங்கன்னா -11/2 ப்ளஸ் 3 இன்ட்டு சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாரிம்மா நான் இங்கே மாற்றி எழுதிட்டேன். பி வெக்டார் டாட் சி வெக்டார் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா -21/2 ப்ளஸ் 3 இன்ட்டு சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் என்னன்னு பார்த்தீங்கன்னா -11/2. இப்போ ஓரெண் 2 ஈரெண் 4 அடுத்தது மிச்சம் இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்துடும். ஆனால் நம்ம இந்த 2 அடிக்க வேண்டாம், ஏன்னா இங்கே கீழே எல்லாத்துலேயுமே டிவைடட் பையில் 2 இருக்குது. அப்போ நம்ம டைரெக்டாக கூட்டிக்கலாம் இதை அடிக்காமல் விட்டால். இப்போ பாருங்கள் 12/2 மைனஸ் 21 இன்ட்டு 2னா 63/2 மைனஸ் 33/2 அப்படின்னு வரும். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா -63 -33னா 99ன்னு வரும். அப்போ 12 - 96 அப்படின்னு வரும். அப்போது 96/2 அப்படின்னு வரும். 96ல் 12 போச்சு அப்படின்னா 84/2 அப்படின்னு வரும். -84ன்னு வரும். எதனாலனா பெரிய நம்பர் மைனஸில் இருக்கனால. இது ஓரெண் 2 42 தடவை 84ன்னு வரும் மைனஸ். அப்போ இதோடைய ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா -42. அவ்வளோதான்.